இப்ப திடீர்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு. அதுக்கு தயாரா இருக்கிறோமா நம்மல்லாம்? அதுவும் ஹெவியான எக்யூப்மெண்ட்ட ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா, அத தாங்குற அளவுக்கான சக்தி பிரிட்ஜுகளுக்கு இருக்கா? யூரோப்பியன் யூனியன்ல இது போல ஹெவி எக்யூப்மெண்ட்ட ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டா கொண்டு போக முடியாது. அதுக்கான வேலைகள்ல இறங்குங்கப்பா அப்படிங்கிறது போல பல மீடியாக்கள், அதுவும் குறிப்பா ஜெர்மனோட மீடியாக்கள், இது போல மீடியாக்கள்லாம் அத வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னங்க நீங்கலாம் தயாரே ஆயிட்டீங்களா? அப்படிங்கிறது போல இருக்கு. மக்கள வந்து தயார்படுத்துறீங்களா? முதல்ல வரும்னாங்க. இப்போ ஆயுதம் கொண்டு போறதுல சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது போல பேசுறாங்களே அப்படிங்கிறது போல மிக பெரும் கவலைகள் வந்திருக்கு. இன்னும் சிலருக்கு எதிர்ப்புகள் எல்லாமே இருக்கு. பட் அவங்கவங்களோட கருத்துக்கள தெரிவிக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூரோப்பியன் யூனியன் இந்த முடிச்ச அக்ரீமெண்ட்ல என்ன மாதிரியான அந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை தயாராயிட்டு ஓகே இதுதான் கேப்பியா இல்லையா வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற போல முடிவு பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா நார்மலா இது போல நடக்கிறது தான். ஆஸ்திரியா வந்து பாத்தீங்கன்னா செர்பியாக்கு வந்து அல்டிமம் கொடுத்தாங்க. அந்த ஆஸ்திரியா ஹங்கேரியோட ராஜாவ வருங்கால ராஜாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அல்டிமம் ஒத்துக்கல செர்பியா தரப்பு இருந்து. ஸோ அதனாலதான் போரே வந்துச்சு. ஸோ அது போலதான் இங்க நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே வரலாறுல நடந்த ஒரு விஷயம் தான். திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது வேற மாதிரியான மெத்தட்ல அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயம். அந்த காலகட்டத்துல இது போல யூடியூப் அது இதுன்னு இல்ல. இருந்ததுன்னா எல்லாத்தையும் இது போல பேசியிருப்பாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பலவிதமான கருத்துக்கள் இணையதளத்துல உலா வந்திருக்கும். அதுக்கான வாய்ப்பு இல்ல. என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு வேலை இப்ப இருந்துமே விஷயங்கள்லாம் அழிஞ்சிருமா? சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் இல்லாம போயிருமா? அப்படின்ற யோசனைகளும் பலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒன்ஸ் போர் பிரச்சனை பெருசாகுது அப்படிங்கும்போது ப்ரொபகண்டா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சார்பா இருக்கக்கூடிய செய்திகள் மட்டும் வர மாதிரியான டியூன் பண்ணிடுவாங்களா? ஃபைன் டியூன் பண்ணிடுவாங்களா? பொதுமக்கள்னால வீடியோக்கள்லாம் பதிவேற்றம் பண்ண முடியாம, இது போல இணையதளத்த பெருமளவுல ஆக்சஸ் பண்ண முடியாமல ஆயிருமா? அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் இருக்கிறத நார்த் கொரியால ஃபயர்வால் போட்டு எப்படி கப்சிப்புன்னு போட்டு வச்சிருக்காங்க. அது போல எல்லா நாடுகளும் செஞ்சிருவாங்களா? அப்படின்ற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. போர்னு வந்துருச்சுன்னா அப்படித்தானே செஞ்சாகணும். அந்த காரணத்தினால அது மட்டும் இல்லாம இந்த போர் வர்றதுக்கான மூல காரணம் அமெரிக்காவோட வீக்னஸ். ஒரு வேளை போர் வருது அப்படின்னா இப்போ சூப்பர் பவரா இருக்கக்கூடிய நாடுகள் வீக் ஆயிட்டாங்கன்னா தான் ஒரு பெருமளவுல போர் வரும். சரி இப்ப அமெரிக்கா வீக் ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? அதுவும் முன்னாள் வேர்ல்டு பேங்கோட சீஃபா இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புது வரக்கூடிய பேட்டிகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பயங்கர வீக்கா இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அமெரிக்காவோட பெடரல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அமெரிக்காவோட ஃபெட். ஸோ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பேங்க் கிட்ட இருந்து நார்மலா 5% வட்டி சொச்சம் 5.4 அந்த மாதிரி சொச்சம் இல்லைங்களா? ஸோ பணத்தை வாங்கி அமெரிக்காவோட பாண்டை வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதோட ஸ்டேட்மெண்ட்ல அவர்கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல ட்ரில்லியன் கணக்கான பணம் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல கூட அமெரிக்கால பேங்க்ல போய் பணம் எடுக்கணும்னு நினைச்சா பேங்க்ல பணம் இல்ல, அந்த பேங்க்னால பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது பெருமளவுல பணங்கள் காணாம போயிருச்சா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சமீப காலமா இந்தியாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், இது போல நாடுகள் அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த பாண்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாண்டை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி விற்க ஆரம்பிக்கும் போது அந்த பாண்டை வாங்கணும். அந்த பாண்டை வாங்குறது பெருமளவுல ஜப்பான் இருந்தாங்க. பல பாண்டுகள் வாங்காவே இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பாண்டுகள்ல யாரும் வாங்கலைன்னா அமெரிக்காவோட டாலர்ங்கிறது வீக் ஆக ஆரம்பிக்கும். அமெரிக்கா வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அமெரிக்கா வீக் ஆக ஆரம்பிக்க கூடாதுன்றதுக்காக அதை மறைக்கிறதுக்காக அமெரிக்காவே பணத்தை பேங்க்ல இருந்து கடன் எடுத்து அதுக்கு பாண்டை வாங்கிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேலோட்டமா இருக்கனால புரியல. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது எப்பேற்பட்ட சிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். எதுனா சோப்பு டப்பா தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் அந்த சோப்பு டப்பாவை ரெடி பண்ணியாச்சு. மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பேங்க்ல இருந்து கடன் வாங்கி பில்டிங் எல்லாம் கட்டி எல்லாம் மிஷின்லாம் எல்லாம் கடன்ல தான் மிஷின் எல்லாம் வாங்கி சோப்பு டப்பா அடிச்சாச்சு. அடிச்சு கொண்டு போய் மார்க்கெட்ல வச்சா அந்த சோப்பு டப்பா வந்து பாத்தீங்கன்னா எவனுமே வாங்கல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா என் கம்பெனி நட்டமாகுது, யாருமே வாங்கலைன்னா என்னோட லைஃபே போயிருன்றதுக்காக திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பணம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பலருக்கும் கொடுத்து அந்த பணத்தை வச்சு நான் இந்த சோப்பு டப்பால வாங்க வச்சிடறேன். மார்க்கெட் இருக்கிற சோப்பு டப்பாலாம். இப்ப நான் பிம்பம் எப்படி காமிப்பேன் பேங்குக்கு அப்படின்னா,
இங்க பாரு நார்மலா இந்தியால வந்து 1,00,000 சோப்பு டப்பா தான் விக்குது. அதுல 80% சோப்பு டப்பா என்னோட தான் வித்திருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். என் கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கிட்டே இருக்கிறேன் பேங்க் கிட்ட இருந்து. பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கி நான் சோப்பு டப்பா அடிச்சு அடிச்சு மார்க்கெட்ல வச்சு நானே இந்த சோப்பு டப்பா வாங்கிக்கிறேன். அதை நான் ஸ்கிராப் போடுறேன், அது வேற விஷயம். இப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பிளாஸ்டிக்கே வந்து பார்த்தா உருக்கி திருப்பி சோப்பு டப்பாவை புதுசா மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறது. இல்லாத பொருளை நானே வாங்கி செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் கடன் மேல கடன். இப்ப கணக்குக்கு நான் ஒரு கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சோப்பு டப்பா விற்கிறேன். அந்த சோப்பு டப்பா விற்குது, எனக்கு லாபம் வருது, நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிறது போல இருக்கும். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த சோப்பு டப்பா வாங்குறதே நான் தான் அப்படிங்கும் போது இந்த கம்பெனியை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இதுல ஒரு வேலை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஸ்டார் மார்க்கெட்ல நான் வரேன், வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சாரி வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு நானும் டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல வேற ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கம்பெனில இருந்து கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்ப வந்து பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஷேர் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் காலி தானே. ஸோ அது போல வந்து யாரெல்லாம் அமெரிக்கா பணத்தை ரிசர்வா வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் காலி ஆயிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரெண்டாவது அமெரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட டெவலப்மெண்ட் இதை பொறுத்துதான் அது எல்லாமே பாண்டு. இப்ப அந்த அமெரிக்கானால அந்த பாண்டு வச்சிருக்கிற நாடுகளுக்கு பணம் கொடுக்க முடியாம டிஃபால்டரா மாறிடுவாங்களா அப்படின்ற பல சிக்கல்கள் இருக்கு. ஒருவேளை இது நடந்துச்சுன்னா அமெரிக்காவோட டாலர் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம இவ்வளவு நாளா பணம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், என்கிட்ட 1,00,000 நான் சம்பாரிச்சு பேங்க்ல எஃப்டி போட்டு ஓகே என்கிட்ட 1,00,000 இருக்கு அப்படிங்கிறது போல வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணம் ஒரு பிரெட் பாக்கெட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாளைக்கு இது போல வந்து இந்தியா வந்து பணம் செல்லாதுப்பா, அது வீக் ஆயிடுச்சு, நம்ம காசெல்லாம் டாலர் இப்படி ஆகி போச்சு, அதனால வந்து பணத்துக்கு மதிப்பு இல்லை பெருமளவில் அப்படிங்கும்போது ஒரு பேக்கெட் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 அப்படின்ட்டாங்கன்னா எங்கிட்ட இருக்கிற பணம் அவ்வளவுதான், ஒரு பேக்கெட் பிரெட் தான் வாங்க முடியும், என்னால் வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ அது போல இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். எக்கனாமிக்கலி மந்த நிலைமைக்கு பல நாடுகளும் போயிருவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல ஒரு சூழல்ல இருந்து தப்பிச்சு வரணுன்றதுக்காக பெருமளவுல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வருது. எது எப்படியோ இது போல மிக மோசமான சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வந்து மேட்ச் ஆகுது. எலான் மஸ்க் அவர்கள் இந்த யூஎஸ் எய்டு அப்படிங்கிறது போல இருக்காங்க இல்லையா, அதுக்கு பெருமளவுல செக் வச்சுட்டு இருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஃபயர் பண்ணணும் அப்படிங்கிற போல வேலைகள் இறங்கியிருக்காரு இல்லையா. சோ இது எதுக்காக அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்குன்னா, இப்ப அந்த சோப்பு டப்பாவை நம்மளே வாங்கியிருக்கோம், அந்த கதையை இதுல மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த பணத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்க அரசாங்கத்துக்கு பணம் வரும் இல்லையா, அதை இந்த யூஎஸ் எய்டு வழியா பல நாடுகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போல பல விஷயங்கள்லாம் வெளியே வரக்கூடாது, பல விஷயங்களை அழிக்கணும்ன்றதுக்காக இது போல ஒரு விஷயம் அதுக்கு எகெயின்ஸ்டா கொண்டு வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்த யுஎஸ்ஏடியை கம்ப்ளீட்டா அழிச்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு, ஏன்னா பல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க, இல்ல சில விஷயங்கள் மட்டும் தூரலா சொல்லி இது வேண்டாம் அப்படிங்கிறது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை செஞ்சிருக்கக்கூடிய இன்னும் கொடூரமான செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அழிக்கிறதுக்காக இது போல அதுக்கு எகெயின்ஸ்டா செயல்கள் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதை யுஎஸ்ஏடியா க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற போல முடிவுகள் வருது அப்படிங்கும்போது அது செஞ்சுக்கிற தப்பான வேலை அப்படின்னு அமெரிக்காவே சொல்றாங்கன்னா, அப்ப அது என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்கும் இன்னும், அதனால அது கம்ப்ளீட்டா அழிக்கிறதுக்காக இது போல திட்டங்கள் நடக்குதா, அந்த எவிடன்ஸே யாருக்கும் கிடைக்கூடாதுன்றதுக்காக திட்டங்கள் நடக்குதா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது மேலும் மேலும் சர்ச்சையை தான் உண்டாக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் அவர்கள் இந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கால கெட்ட சகுனங்கள் வருது, அமெரிக்காவோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இடி விழுகிறது, ஏகப்பட்ட இது. அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க திரும்ப நம்ம ஒரு ஒரு பதிவுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு அமெரிக்காவை பத்தி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அரிசான்ல ஒரு விமான தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரன்வேல போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விமானத்தோட போய் மோதிடுச்சு. அப்படி மோதினால ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இன்னும் இன்ஜுரி ஆயிருக்காங்க, அது இன்னும் தகவல்கள் வரல. நின்றுட்டு இருந்த பிளைன் மேல போய் அடிச்சிருக்குது. இது கார் மாதிரி ஆயிப்போச்சு வர வர. என்ன ஆச்சு அமெரிக்காக்கு அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. தன்னால இல்லாம இப்ப இது பூதாகாரமா காட்டுறாங்களா இது போல செய்திகள்லாம் வர்றத, இப்போ எல்லாம் போக்கஸ் பண்றதுனால அமெரிக்காவை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கனால இது போல விஷயங்கள்லாம் பெருசா தெரியுதா, இதெல்லாம் காமனா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயம் தானா அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ அமெரிக்காக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இதே நேரத்துல அமெரிக்காவோட எதிரிஸ் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பெருமளவுல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க, குறிப்பா ஈரான்.
ஈரான் இப்ப திரும்ப வந்து ஏர் ட்ரில் கண்டினியூஸா மிலிட்டரி ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இதுல அவங்களோட ட்ரோன்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வச்சு எல்லாத்தையுமே ட்ரில்லுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல சாகித் 149 இது மிக பெரும் பேசுபொருளா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ட்ரோன் தொடர்ந்து 25 மணி நேரம் பறக்க முடியும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது இதுல 8 ஏர் டு கிரவுண்ட் பாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல பொருத்திக்க முடியும். ரொம்ப தூரம் பறக்கிறதுனால உளவு வேலைகளுக்கும் பயன்படுத்த முடியும். ரெண்டாவது டார்கெட்ஸையும் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இது போல ட்ரோன் வளர்ச்சியில அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய ட்ரோன் அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. நிறைய ட்ரோன்கள் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இல்ல இந்த ட்ரோன் சாகித் 149 வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் பேசுபொருளா மாறி இருந்திருக்கு. இதே போல வந்து பாத்தீங்கன்னா சைனா சமீபத்துல, அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், சீனால வந்து சைட்ல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த ஏர் டாக்ஸி, இந்த ஏர் கார் வந்து பறக்குது இல்லையா, சோ இந்த பறக்கக்கூடிய கார் அப்படிங்கறத டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. இப்ப அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சைனா இறங்கிட்டாங்களாம். அதாவது இந்த ஆட்டோ டிரைவ் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பேசு பொருளா இருந்தது. இந்த எலக்ட்ரிக் கார்ஸ்ங்கிறது பெருமளவுல பேசு பொருளா இருந்தது. அந்த சேஞ்ச் பெட்ரோல்ல இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற அந்த சேஞ்ச் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இருந்தது. இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிக் கார் பேட்டரி கார்ல ரன் ஆகுது அப்படின்னாலே சிக்கல் பலதும் இருந்துச்சு பல நாடுகளுக்கும். காரணம் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். பெட்ரோல்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம், கொண்டு போய் ஃபியூயல் லாரியில கொண்டு போய் பெட்ரோல் பங்க்ல ஊத்தி வச்சிட்டோம்னா போக போக பெட்ரோல் பங்க் நிறைய இருந்ததுன்னா அதுல இருந்து பெட்ரோல் பிடிச்சி போயிட்டு இருக்கலாம். ஆனா இதே பேட்டரியா இருக்கும்போது பேட்டரி கெட்டு போயிடும், பழைய பேட்டரி வச்சுட்டு புது பேட்டரி எடுக்குது, இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய நாடுகள்னால வர முடியும். அதுல உதாரணத்துக்கு அமெரிக்கா இந்த டெஸ்லா கார்லாம் வந்து இருந்தது, பெருமளவுல பேசு பொருளா இருந்தது. அதோட வளர்ச்சி என்ன அப்படின்னா பறக்கக்கூடிய கார்கள், அதுதான் அதோட அடுத்த கட்ட வளர்ச்சி. இப்ப அந்த ட்ரோன் கார்கள் இருக்கு இல்லையா, இப்ப சீனா இத பெருமளவுல ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா இதுதான் ஃபியூச்சர். சீனா தான் ஃபியூச்சர்ல கால் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஃபியூச்சருக்காக தான் பெருமளவுல கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுன்றதுக்காக இந்த லித்தியம் இது போல விஷயங்கள்லாம் வேணுன்றதுக்காக யோசிச்சிருக்காங்க போல தெரியுது. அது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாததுனால பெருமளவுல சிக்கல்களை ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா இப்போ உக்ரைன்ல பெருமளவுல லித்தியம் ரிசோர்ஸ்லாம் இருக்கு. அந்த லித்தியம் ரிசோர்ஸ் ரஷ்யா கிட்ட சீனா கிட்ட போயிருச்சு, அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது பெருமளவுல இழப்புகள் மேற்குலக நாடுகளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதே போல லித்தியம் நம்ம நாட்டுல இருக்கிறவங்க எல்லா வேலை மறந்துட்டாங்க, இல்லைன்னா பெருஞ்சிக்கலா இருக்கும். ஒருவேளை அதுக்காக தான் இந்த இடத்துல பாகிஸ்தான் பங்களாதேஷ் தான் திட்டம் போட்டுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப இது போல பறக்கும் கார்கள் அப்படிங்கிற அடுத்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது போல வந்துருச்சு அப்படின்னா லித்தியம் யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ, லித்தியம் டாலர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சோ லித்தியமோட டாலரை பிக் பண்ண முடியலன்னா டாலர் அதோட வேல்யூ போயிடும். ஸோ அப்படி போகும்போது ஆல்ரெடி எக்கனாமி ரொம்ப வீக்கா இருக்கு அமெரிக்காவுக்கு. ஏகப்பட்ட பணம்லாம் எங்க இருக்குன்னு தெரியல, ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மற்ற நாடுகள் மேல அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியா இருக்கனால அமெரிக்கா வீழ்ச்சி அடையுது அப்படிங்கும் போது அந்த வீழ்ச்சி பல நாடுகளுக்கும் போக ஆரம்பிச்சிடும், அந்த நாடுகள் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருது. ஸோ இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அமெரிக்காவோட வீழ்ச்சி பல நாடுகளோட வீழ்ச்சியா இருக்குமா, இல்ல பல நாடுகளும் அதுல இருந்து வீழ்ச்சி இருந்து தப்பிச்சிருவாங்களா, என்ன நடக்க போகுது எது நடக்க போகலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.